ಪ್ರಾತಃ ಕಾಲದ ನಿದ್ರೆ ಪರಿಹರಿಸಿ ಹರಿಸ್ಮರಿಸಿ ನಾಥ ಗೋವಿಂದಗೆ ಪ್ರದಕ್ಷಿಣೆ ಪ್ರೀತಿಯೊಳು ಅತಿಥಿ ಪೂಜೆ ಪುರಾಣ ಶಾಸ್ತ್ರವ ಕೇಳಿ ನಾಥ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲಗೆ ನಮೋ ಎನ್ನೋ. ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 159வது எபிசோட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆருக்கும் மிக்க நன்றி. இது போலவே ஆதரவு குறிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன். இந்த தடவை என்ன பாட்டு எடுத்துகிட்டு இருக்கோம்னாக்கா, ஈ பெரிய சபக யாவதேவரலி நாக்கானே அப்படிங்கிற ஒரு பாடல் தான். இந்த பாடலை திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மத்வ மத சித்தாந்தம் எடுத்திங்கனாக்கா, ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. அதாவது இருக்கிறதுலேயே உத்தமமானவன் யாருன்னாக்கா, ஒரு சிறப்பானவன் டாப் மோஸ்ட் அப்படின்னாக்கா ஸ்ரீஹரி தான். அதே மாதிரி ஜீவன்களிலே மிகவும் உத்தமமான யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாயு, முக்கிய பிராணர்மாங்க. வாயுனாக்கா இந்த இந்திர சபையில் இருக்கிற பஞ்சபூதங்கள் உண்டான வாயு கிடையாது, ஒரு முக்கிய பிராணர்னு சொல்லுவாங்க. இந்த 5 வகை வாயுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர். அது ஸோ அவர் முக்கிய பிராணர்னு சொல்லப்படக்கூடிய அவர் தான் ஜீவன்களிலேயே மிகவும் உத்தமமானவர். அதாவது ஜீவ வேறு, பரமாத்மா பரத்மா வேறு, ஜீவாத்மா வேறு. இதுதான் இந்த மத்வ சித்தாந்தத்துடைய பேசிக்கே. ஸோ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீஹரி தான் டாப் மோஸ்ட். ஸோ புரந்தரதாசர் போன்ற தாசர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மத்வமத சித்தாந்தத்தை பின்பற்றி வந்தவர்கள். அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மத்வமத சித்தாந்தத்துடைய அந்த தத்துவங்கள் தான் அதை பிரதிபலிக்கும். எல்லாமே அது பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அது மாதிரி தான் அவர்கள் பாடல்கள் புனைவார்கள். ஸோ நமது புரந்தரதாசனும் அதுபோல் ஒரு பாடலை தான் பிறந்திருக்காரு. அவரும் மத்வமத சித்தாந்தத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் என்ன பண்ணுறாரு, ஹரியே சர்வோத்தமன் என்று எடுத்துக்கொள்கிறார். இருக்கிற தெய்வங்களிலேயே மிகவும் சிறப்பான தெய்வம் எதுனாக்கா ஸ்ரீஹரிதான், அந்த ஸ்ரீஹரிதான் அப்படின்னு சொல்லி, நான் சும்மா சொல்லப்பா அதுக்கான காரணங்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாடலிலே அதுக்கான காரணங்களை நமக்கு விளக்குகிறார். ஏன் நான் ஹரியை சிறப்பானவனாக கூறுகிறேன், ஏன் அந்த ஹரி சிறப்பானவன் என்று நான் கூறுகிறேன்ங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறார், சும்மா வாய் வார்த்தையில் சொல்லிட்டு போல அதுக்கான காரணங்களை விளக்குகிறார். இதனால் அதாவது ஒரு ஆள் சிறப்பானவன்னா அதுக்கு சில அம்சங்கள்லாம் இருக்கணும், சில கேரக்டர்ஸ் இருக்கணும், சில தகுதிகள் இருக்கணும். அப்போது என்னென்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த தகுதி இந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இந்த தகுதினாக்கா இந்த தகுதியில் இருந்தால்தான் டாப், இந்த தகுதி இப்படி இருக்குது, இந்த தகுதி இப்படி இருக்குன்னு ஒவ்வொரு தகுதியிலும் அவர் இந்த வகையிலே மேன்மையானவ திகழ்கிறார் என்பதை இவர் இந்த பாடலிலே நிரூபிக்கிறார். அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಈ ಪರಿಯ ಸೊಬಗಾವ ದೇವರಲ್ಲಿನ ಕಾಣೆ ಗೋಪೀ ಜನ ಪ್ರಿಯ ಗೋಪಾಲಗಲ್ಲದೆ ದೊರೆಯತನದಲ್ಲಿ ನೋಡೆ ಧರಣಿ ದೇವಿಗೆ ರಮಣ ಸಿರಿಯತನದಲ್ಲಿ ನೋಡೆ ಶ್ರೀಕಾಂತನು ಹಿರಿಯತನದಲ್ಲಿ ನೋಡೆ ಸರಸಿಜೋದ್ಭವನಯ್ಯ ಹಿರಿಯತನದಲ್ಲಿ ನೋಡೆ ಸರಸಿಜೋದ್ಭವನಯ್ಯ ಗುರುತನದಲ್ಲಿ ನೋಡೆ ಜಗದಾದಿ ಗುರುವು ಈ ಪರಿಯ ಸೊಬಗಾವ ದೇವರಲ್ಲಿನ ಕಾಣೆ ಗೋಪೀ ಜನ ಪ್ರಿಯ ಗೋಪಾಲಗಲ್ಲದೆ ಪಾವನತ್ವತಿ ನೋಡೆ ಅಮರಗಂಗಾ ಜನಕ ದೇವತ್ವದಲ್ಲಿ ನೋಡೆ ದಿವಿಜರೊಡೆಯ ಲಾವಣ್ಯದಲ್ಲಿ ನೋಡೆ ಲೋಕಮೋಹಕನಯ್ಯ ಅವಧೈರ್ಯತಿ ನೋಡೆ ಅಸುರಾಂತಕ ಈ ಪರಿಯ ಸೊಬಗಾವ ದೇವರಲ್ಲಿನ ಕಾಣೆ ಗೋಪೀ ಜನ ಪ್ರಿಯ ಗೋಪಾಲಗಲ್ಲದೆ
ಗಗನದಲ್ಲಿ ಸಂಚರಿಪ ಗರುಡ ದೇವನೇ ತುರಗ ಜಗದೀತರ ಶೇಷ ಪರ್ಯಂಕ ಶಯನ. ಗಗನದಲ್ಲಿ ಸಂಚರಿಪ ಗರುಡ ದೇವನೇ ತುರಗ ಜಗದೀತರ ಶೇಷ ಪರ್ಯಂಕ ಶಯನ. ನಿಗಮ ಗೋಚರ ಪುರಂದರ ವಿಠಲಗಲ್ಲದೆ. ನಿಗಮ ಗೋಚರ ಪುರಂದರ ವಿಠಲಗಲ್ಲದೆ. ಮಿಗಿಲಾದ ದೈವಗಳಿಗೆ ಭಾಗ್ಯವುಂಟೆ. ಮಿಗಿಲಾದ ದೈವಗಳಿಗೆ ಭಾಗ್ಯವುಂಟೆ. ಈ ಪರಿಯ ಸೊಬಗಾವ ದೇವರಲ್ಲಿ ನಾ ಕಾಣೆ. ಗೋಪಿ ಜನ ಪ್ರಿಯ கோபாலகல்லதே. ஸோ திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடி கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டத்திலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எவ்வாறு நம்முடைய புரந்தரதாசர் ஸ்ரீ ஹரியே சிறந்தவன் என்பதை நிரூபிக்கிறார்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறார். ஒவ்வொரு இதாக சொல்லி கேரக்டர்ஸ் ஒவ்வொரு இதாக சொல்லி என்ன சொல்கிறது தகுதிகளை சொல்லி அந்த தகுதியில் எப்படி அவர் சுப்ரீமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளுக்கு விளக்குகிறார். இப்போ நம்ம இதோடைய ஃபஸ்ட்டு பல்லவிக்கு போவோம். ஈப்பரிய சொபக யாவ தேவரளி நாக்கானே கோபி ஜனப்பிரியா கோபாலக அல்லதே. அந்த கோபி ஜனப்பிரியனான அந்த கோபாலனான என்னுடைய ஸ்ரீஹரி அல்லாது இது போன்ற சிறப்பை நான் வேறெந்த தெய்வத்திலையும் காணவில்லை அப்படின்னு சொல்லி சில சிறப்புகளை அவர் பட்டியலிடுகிறார். அதுதான் இந்த பாடல். அதுதான் சொல்கிறார். ஈப்பரிய சபகாவ தேவரளி நாக்கான இது போன்ற ஒரு சிறப்பை நான் வேறு எந்த கடவுளையும் நான் பார்க்கவே இல்லைப்பா. யாரிடம் நான் பார்த்தேன்? கோபி ஜனப்பிரிய கோபாலக அல்லது அந்த கோபாலன் அல்லாமல் வேறு யாரிடமும் நான் இந்த சிறப்புகளை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். தொரையத்தனதலி நோடே தரணி தேவிகே ரமணா. தொரையத்தனம் அப்படின்னாக்கா அரசன் போன்றவன், அதாவது நிலைய ஆட்சிமை உள்ளவன். நிறைய அவனுக்கு எத்தனை நிலங்கள் அவனுடைய ஆளுமையிலே இருக்கிறது, அவனுக்கு ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ராஜா அப்படிங்கும்போது ஒரு ராஜான்னு எடுத்திங்கனாக்கா அவருக்கு கீழே எத்தனை பூமி அவனுக்கு கீழே இருக்கிறது, அவனுடைய ஆளுமையின் கீழே இருக்கிறது, அவனுக்கு ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிறதுன்னு தான் பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் துறையத்தனங்கிறது, அரசன் தனம். அது மாதிரி பார்க்கலாம். அரசனுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரணி தேவிகே ரமணா. இந்த பூமா தேவிக்கே அவன் தான் தலைவன். இந்த பூமியே ஆளுகிறவன் தான் அரசன். அப்போ எவ்வளோ பூமி இருக்குன்னா என்டையர் பூமி இவர் தான். இந்த பூமாதேவியே இவருடைய மனைவி தான். இந்த பூமாதேவி இவரை சேர்ந்தவள், இவருடைய மனைவி தான். அப்படிங்கும்போது இவருடைய பெரிய அரசன் யாராக இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது. ஸோ அப்போ துரையத்தனத்திலும் அதாவது அரசத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பெரியவர். சரி, இப்போ சிறிய தனதலினோட ஸ்ரீகாந்தனும். சரி, பணக்காரராப்பா. சரி, நிறைய நலப்புலன்லாம் இருக்குது. நிறைய நலப்புலன் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் தரிசல் காடாக இருந்தனாக்கா காசு இருக்கா அவர்கிட்ட? நிலம் நிறையா இருக்குது, காசு வச்சுருக்காரா? பணக்காரரா அப்படின்னாங்க. ஸ்ரீகாந்தனு அந்த லக்ஷ்மி தேவி இருக்கார் இல்லையா, அவனுடைய தலைவன் இவன். அந்த லக்ஷ்மி தேவியினுடைய தலைவன். அந்த லக்ஷ்மி தேவி இவனுடைய மனைவி தான். இதை விட லக்ஷ்மி தேவி தான் உலகத்திலே பெரிய பணக்காரர் இல்லையா. செல்வங்களுக்கு அதிபதினா லக்ஷ்மி தேவி தான். அந்த லக்ஷ்மி தேவியே யார்? இவனுடைய மனைவி தான். அது அப்புறம் இவனோட பணக்காரனை யார் பார்க்க முடியும்? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாலும் இவர் தான் சிறப்பு வாய்ந்தவர். சரி, ஹிரிய தனதலினோடே சரசிசோத்பவன் ஐயா. சரி, இவர் ரொம்ப மூத்தவரா, அதாவது வயதில் மூத்தவரான்னு பார்ப்போம். மூத்தவரா இவர் தான் முதலிலே தோன்றியவரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த சரசிஜோத்பவன் இருக்கிறான் இல்லையா. இந்த உலகத்தை படைத்தது யார்? இந்த பிரம்மன். இந்த உலகத்தை படைக்க ஆரம்பித்தது பிரம்மன். ஸோ இந்த உலகத்தை விட முதியவன் பிரம்மன். ஏன்னா உலகம் படைப்பதற்கு முன்பே வந்தவன் பிரம்மன். அந்த பிரம்மனுக்கே தந்தை நம்முடைய ஸ்ரீஹரி. அவனுடைய தொப்புளிலே தான் அந்த கமலத்திலே தான் அந்த பிரம்மன் உதித்தான். அப்போது அவரை விட பிரம்மனை விடமும் அவர் மூத்தவர்னாக்கா அவரோட மூத்தவர் உலகத்தில் யாருமே கிடையாதுப்பா. ஸோ அந்த ஒரு தகுதி எடுத்தாலும் இவர் தான் சிறந்தவர். இப்போ இதுக்கும் நீங்கள் வேறு யாரையும் காமிக்க முடியாது. குரு தனதலினோட ஜெகதாதி குரு. சரி, குரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யார் பாருங்க, இந்த உலகத்துக்கே இவர் தான் குரு. இவருடைய மிக்க குரு யாருமே இல்லை. ஸோ குரு தனதிலையும் இவர் தான் சிறப்பு. குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவர் தான் ஒரு சிறந்த குருவாக விளங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றாரு. பாவனத்வதினோடே அமரகங்கா ஜனகா.
சரி இவர் வந்து புனிதத்தன்மை வாய்ந்தவராப்பா, எவ்வளோ புனிதத்தன்மை வாய்ந்தவர் அப்படின்னாக்கா, புனிதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கங்கை தான். கங்கையை விட புனிதமானது எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கங்கையே இந்த பெருமாளின் கட்டவிரலிலே தோன்றியவள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் கட்டவிரலிலே தோன்றியவள் தான் கங்கை. அதனால தான் கங்கையினுடைய தந்தையாக கருதப்படுகிறார் ஒரு விஷ்ணு, ஸ்ரீ விஷ்ணு. கங்கையே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பாதோதகம் தான். கங்கையில் நமக்கு ஏன் அவ்வளோ புண்ணியம்னாக்கா, விஷ்ணு பாதோதகம், அது விஷ்ணுடைய பாதத்திலேருந்து வந்த ஒரு நதி அது. அதனால் அது ரொம்ப புனிதமானது. ஸோ புனிதம்னாலே கங்கை தான். அந்த கங்கைக்கே அப்பா இவர். அப்படின்னா அவரோட புனிதமானவர் யார் இருக்க முடியும்? இவர் தான் புனிதத்திலையும் சிறப்பானவர். சரி, தேவத்வதலினோட திவிஜருடையா. சரி, அப்போ தேவதைகளில் சிறப்பானவரான்னு பார்த்தா எல்லா தேவதைகளிலும் இவர் தான் தலைவன். தேவர்களுக்கெல்லாம் இவர் தான் தலைவராக விளங்குகிறார். அப்போது தேவத்துவம், தேவதைகளுக்கான சிறப்புகள்னு பார்த்தா எல்லா தேவதைகளிலும் தலைவனாக விளங்குகிறார். ஸோ அதுலேயும் இவர் தான் சிறப்பாக விளங்குகிறார். லாவண்யதல்லினோட லோக மோககனையா, அதாவது அழகாக இருக்கிறாரா, லாவண்யமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறது. இவர் எவ்வளோ அழகானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்தையே மயங்கக்கூடியவர், உலகமே இவரை பார்த்து மயங்குகிறது. அது போன்ற ஒரு அழகை உடைய இவருடைய அழகானவர் யாருமே இல்லை. மன்மதனுக்கே இவர் தான் தந்தை இல்லையா? ஸோ இவரை பார்த்து உலகமே மயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் இவரை விட அழகானவர் யாரும் இல்லை. ஆவதைரியதினோட அசுராந்தக்கா. சரி, தைரியசாலியாப்பா இவர், இவ்வளோலாம் சொல்கிறியா, அவர் தைரியசாலியா, எவ்வளோ தைரியம் மிக்கவர்னாக்கா, இருக்கிற அசுரர்கள் எல்லாம் ஒழித்தவரே இவர் தான். பிரம்மதேவர் யாருக்கான வரம் கொடுப்பார், ஒரு அசுரன் பெரிய ஆளாடுவோம், அந்த அசுரனை போய் ஒரு அவதாரம் எடுத்து அந்த அசுரனை அழிப்பார். ஸோ எல்லா அசுரர்களையும் ஒழித்தவர் அசுராந்தக்கா இவர் தான். அசுரர்கள் எல்லாம் கொன்றவர் இவர். இவரை விட தைரியசாலி யார் பார்க்க போகிறாங்க உலகத்தில்? யாருமே கிடையாது. ஸோ தைரியசாலின்னு சிறப்படுத்திங்கனாலும் இவர் தான் சிறந்தவர். பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துட்டு வர்றார். கொடுத்து இவர் எவ்வகையிலே சிறந்தவர் என்பதை நமது புரந்தரதாசர் நிரூபித்து கொண்டே வருகிறார். அடுத்த சரணத்துக்கு போவோம். சரி, இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிற, நிலா புலான்னு பார்த்தா பூமாதேவியே சொந்தன்ற, பணக்காரரான்னு பார்த்தா அந்த லட்சுமி தேவியே இவருக்கு தான் சொந்தன்ற, ஒரு புனிதமானவரான்னு பார்த்தோன்னா கங்கையை விட புனிதமானவர்னு சொல்கிறீங்க. தேவதைகளில் சிறந்தவரான்னு பார்த்தா ஆமாம் தேவதைகளுக்கெல்லாம் தலைவர் இவர் தான் சொல்கிறீங்க. ஸோ எதை சொன்னீங்கனாலும் இவர் சிறப்பானவர். அப்போது ஒரு ஊரில் நம்ம ஒரு ஆளை பெரிய ஆளுன்னு சொல்கிறோன்னு வச்சுங்க. அப்போ அவர் என்ன ஒரு BMW வச்சுருக்காரா இல்லையா, பென்ஸ் கார் வச்சுருக்காரான்னு கேட்குறீங்களா? அது மாதிரி இவருடைய வாகனம் என்னப்பா வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா, ககனதலி சஞ்சரிப்பா கருட தேவனே துறகா. அந்த ஆகாயத்திலே பறந்து கொண்டு இருக்கின்ற அந்த கருட தேவன் இருக்கான பாருங்க, அவரே இவருடைய வாகனம். அதை விட பெஸ்ட் வாகனம் எங்கே கிடைக்கும்? எங்கேனா அங்கே போய் இறங்கலாம், எங்கே வேணால் பறந்து போகலாம். ஸோ அவர் என்ன BMW வச்சுருக்காரு, அதை விட சிறப்பானதாக வச்சுருக்காரு இவர். அவருடைய வாகனம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த கருட தேவனே அவருடைய வாகனமாக இருக்கிறார். சரி, எல்லாம் டன்லப் பணக்காரனாக்கா அருமையான ரிவால்விங் காட்டு அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, சொகுசான ஒரு படுக்கை அதெல்லாம் வச்சுருக்காரு. இவருக்கு என்னப்பா படுக்கையாக இருக்குன்னா, ஜெகதீதர சேஷ பரியங்க சயனா, இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருப்பதாக கருதப்படும் அந்த சேஷன் இருக்கிறான் இல்லையா, ஆதிசேஷன், அவரே அவருடைய படுக்கை தான்ப்பா. அந்த ஆதிசேஷன் தான் இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது, கதைகள் சொல்கிறது, நமக்கு சொல்லுகிறது. ஸோ அந்த ஆதிசேஷனே இந்த ரிவால்விங் காட்டில், இவர் காட்டே ரிவால்வ் ஆகிருக்கு, இப்படி சுருண்டு இருக்குது. ஸோ அந்த ஆதிசேஷனே இவருடைய படுக்கை. இதை விட சிறப்பு என்ன இருக்க முடியும்? நிகம கோச்சர புரந்தர விட்டலக அல்லது மிகிலாத தெய்வಗಳಿಗೆ ಈ ಭಾಗ್ಯ உண்டு. அந்த வேதங்களால் வணங்கப்படுகின்ற என்னுடைய இஷ்டதெய்வமான புரந்தர விட்டலன் அல்லாது மற்ற தெய்வங்களுக்கு இது போன்ற சிறப்பு இருக்காப்பா? இல்லையே. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இது போன்ற சிறப்பு எல்லாத்திலும் சிறந்தவர் ஹரி சர்வோத்தமா, இதில் எல்லாத்துக்கும் சிறப்பு வாய்ந்தவர் இவர். எப்படின்னாக்கா அதன் காரணங்களே நமது புரந்தரதாசர் நமக்கு அழகாக விவரித்து காட்டுகிறார். ஸோ ஒரு அருமையான புரந்தரதாசர் பாடல் ஹரி சர்வோத்தமா என்று நிரூபிக்கின்ற ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்டோம். நமக்கு சமயம் கிடைக்கும் போது இந்த பாடலை பாடி அந்த ஹரியை துதித்து அவன் அருளை பெறுவாமாக என கூறி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமக.